இந்தியாவில் சதுரங்க விளையாட்டு என்பது பழங்காலம் தொட்டே பிரபலமான ஒன்றாகும். கிபி 6ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசில் சதுரங்கம் என்ற பெயரில் தொடங்கிய இந்த விளையாட்டு உலக சதுரங்கத்தின் தோற்றமாகும் என்று தெரியப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியில் நவீன சதுரங்கம் இந்தியாவுக்கு திரும்பி வந்ததாக கூறப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்திய வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் 5 முறை உலக சாம்பியன் பட்டத்தை வென்று இந்திய சதுரங்கத்தை உலக அளவில் உயர்த்தினார். இன்று இந்தியாவில் மட்டுமே 89 கிராண்ட் மாஸ்டர்கள் உள்ளனர். இந்த சாதனை உலக அரங்கில் ஒப்பிடுகையில் இரண்டாவது அதிக எண்ணிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2024ஆம் ஆண்டு சதுரங்க ஒலிம்பியாட்டில் இந்திய ஆண்கள் பெண்கள் அணிகள் தங்கப் பதக்கங்களை வென்றனர். மேலும் 12 வயதில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற டி குகேஸ் உலக சாம்பியன் ஆனார். அவரை போன்றே அர்ஜுன் எரிகைசி, பிரக்ஞானந்தா, வைசாலி போன்ற இளம் திறம் வாய்ந்த செஸ் வீரர்கள் உலக தரவரிசையில் முன்னணி வகிப்பது மீண்டும் இந்தியா இந்த விளையாட்டில் ஆதிக்கம் செலுத்துவதை காட்டுகிறது. அவர்களின் பாதையில் இப்போது நமது மலேசிய மண்ணின் மைந்தன், மலேசியாவின் 16 வயது செஸ் மேதை ஜெனிவன் கெங்கேஸ்வரன் மங்கோலியாவின் உலான் பட்டரில் நடந்த 19வது ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன்ஷிப் 2025இல் 17 வயதுக்கு உட்பட்ட பொது பிரிவில் தங்கப் பதக்கத்தை வென்று ஃபிடே மாஸ்டர் பட்டத்தை அசத்தலாக அள்ளி உலக செஸ் அரங்கில் புயலாக உருவெடுத்துள்ளார். அக்டோபர் 24ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை 16 நாடுகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட இளம் வீரர்கள் மோதிய இந்த மாபெரும் தொடரில் ஜெனீவன் 9 சுற்றுகளில் மின்னல் வேகத்தில் ஆடி தங்கத்தை தட்டி மலேசியாவை உற்சாக கடலில் ஆழ்த்தினார். இந்த வெற்றி மலேசியாவின் செஸ் உலகில் புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளது. ரசிகர்களை உலக அளவில் பரவசப்படுத்தியுள்ளது. செஸ் மாஸ்டர் ஜேர்னி அகாடமியில் தனது தந்தை கெங்கேஸ்வரன் முனியன், முன்னாள் விளையாட்டு வெண்கலப் பதக்க வீரரின் வழிகாட்டலில் பயிற்சி பெற்ற ஜெனிவன் ஆஸ்திரேலியா, சீனா, இந்தியா, ரஷ்யா, கொரியா, சிங்கப்பூர், வியட்நாம் வீரர்களை மின்னல் வேக தாக்குதலால் வீழ்த்தி முதல் இடத்தை கைப்பற்றினார். இந்த அபார சாதனையால் ஃபிடே விதிகளின்படி தங்க வெற்றியாளர்களுக்கு வழங்கப்படும் ஃபிடே மாஸ்டர் பட்டத்தை அவர் பெற்றார். இதனால் அவரது ஃபிடே ரேட்டிங் 1901ஆக உயர்ந்து உலக அளவில் 2036வது இடத்தை பிடித்து செஸ் உலகில் மலேசியாவின் கொடியை உயர பறக்க விட்டுள்ளார். இந்த இளம் வீரரின் திறமை செஸ் உலகில் புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. அகாடமி மேனேஜரும் ஃபிடே ஆர்பிட்டருமான செல்வி சண்முகம், ஜெனிவனின் இந்த வெற்றி அவரது கனவுகளுக்கு சிறகுகளை கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். செஸ் மேதையாக மட்டுமல்ல, சமூகத்தின் ஒளிரும் நட்சத்திரமாகவும் அவர் உயர வேண்டும் என்றும் உற்சாகமாக கூறுகிறார். ஜெனீவனின் அமைதியான மனோபாவம், தீவிர அர்ப்பணிப்பு, மன அழுத்தத்தில் கூட சிறப்பாக ஆடும் திறனை வெகுவாக செல்வி பாராட்டினார். அவர் ஒவ்வொரு நகர்த்தலையும் துல்லியமாக திட்டமிட்டு எதிரிகளை மிரள வைத்தார் என்று அவர் மேலும் கூறினார். இந்த வெற்றி மலேசியாவின் இளம் செஸ் திறமைகளை உலக அரங்கில் ஒளிரச் செய்து நாட்டின் செஸ் எதிர்காலத்திற்கு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது. ஜெனீவன் இப்போது இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டத்தை நோக்கி தீவிரமாக பயணிக்கிறார். இந்தியாவின் கோவாவில் நடைபெறும் உலக கோப்பை செஸ் போட்டியில் குகேஸ், அர்ஜுன் எரிகைசி போன்ற உலக அளவிலான வீரர்களுடன் இணைந்து ஆசிய செஸ் உலகில் மலேசியாவின் ஆதிக்கத்தை வலுப்படுத்துகிறார். இந்த இளம் மேதையின் வெற்றி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி உலக அளவில் ரசிகர்களை உற்சாகத்தில் மூழ்கடித்துள்ளது. ஜெனிவன் ஒரு உண்மையான செஸ் புயல் என்று ரசிகர்கள் கூறுகின்றனர். ஜெனிவனின் இந்த சாதனை மலேசிய இளைஞர்களுக்கு பெரும் உத்வேகமாக அமைந்துள்ளது. அவரது அடுத்த இலக்கு 2026 ஃபிடே கேண்டிடேட்ஸ் போட்டியில் இடம்பெறுவதாகும். மலேசிய செஸ் ஃபெடரேஷன் ஜெனீவனின் வெற்றி நமது இளம் தலைமுறையை உலக அரங்கில் மிளிரச் செய்யும் என்று பெருமிதத்தோடு தெரிவித்துள்ளது. மங்கோலியாவில் அவரது இந்த பயணம் மலேசியாவை செஸ் உலகில் புதிய உயரங்களுக்கு அழைத்துச் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இளம் நட்சத்திரத்தின் எதிர்கால சாதனைகள் மலேசியாவை உலக அளவில் பெருமைப்படுத்தும் என ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.